இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை லாஸ் ஆண்டஸ் நகரத்தினுடைய புனித இயேசுவனுடைய தெரேசா அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவர் பிறந்தது 1900 அந்த ஆண்டு. சிலி நாட்டினுடைய புனிதர், தென் அமெரிக்க நாட்டினுடைய புனிதர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். அன்புமிக்கவர்கள், இவர் வாழ்ந்தது 20வது நூற்றாண்டுல என்று நம்ம அறிகிறோம். ஒரு அழகான விசுவாசம் உள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் 4வது பெண் குழந்தையாக பிறக்கிறார். பிறந்ததிலிருந்தே அழகு பதிமையாக இருந்தார் என்றும், திரு இருதய சகோதரிகள் நடத்திய பள்ளியில கல்வி பெற்று மிக இளைய வயதிலிருந்தே கற்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். தனக்கு 13-14 வயது ஆகிற பொழுதே இவர் கார்மல் சபையில சேர வேண்டும் என்று விரும்பியதாலும், பல நேரங்களில் இவரை பெண் பார்க்க அல்லது திருமணத்திற்காக பல குடும்பங்களிலிருந்து இவரை கேட்ட நேரத்திலும் தன்னுடைய வாழ்வை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஒப்படைக்க விரும்பி கார்மல் சபையில் சேர்ந்து இவர் கார்மல் சபையில் ஒரு உத்தமமான ஒரு பெண் துறவியாக வாழத் தொடங்கினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். ஜுவானா என்று அழைக்கப்பட்டவர் கார்மல் சபையில் சேர்ந்த பிறகு இயேசுவின் சிறுமலர் புனித குழந்தை தெரசா போல தன்னுடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெயர் இயேசுவின் தெரசா என்கிற பெயரை ஆண்டஸ் நகரத்தினுடைய புனித இயேசுவின் தெரசா என்று மாற்றிக்கொள்கிறார். 20 வயதிலேயே இவருக்கு அக்கி என்று சொல்லப்படுகிற ஒருவித நோய், உடல் முழுவதும் நெருப்பு தீ போல ஒரு காயங்களையும் புண்களையும் ஏற்படுத்துகிற ஒரு கொடூரமான ஒரு நோய். இந்த நோயினால் அவதிப்பட்டு தன்னுடைய வலியையும் வேதனையும் இயேசுவினுடைய பாடுகளோடு இணைத்து புனித வாரத்திற்கு பிறகு வந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில அவர் இறைவனடி சேர்ந்தார். முகமலர்ச்சியோடு இறைவனடி சேர்ந்தார். இந்த துன்பங்கள், இறப்பு அனைத்துமே இயேசுவினுடைய அன்புல நித்தியத்திற்கும் இருப்பதற்கான ஒரு வழி என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லி கொண்டிருந்தார் என்று இந்த புனிதையினுடைய வாழ்க்கையில் நாம் வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித ஆண்டஸ் நகரத்தினுடைய இயேசுவின் தெரசாவை போல துன்பங்களை ஏற்று வாழுகிற ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் தர இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, தவக்காலத்தினுடைய கடைசி நாள் வருகிற வாரமானது புனித வாரம் என்று அழைக்கப்படுகிறது. புனித வாரமானது குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடங்குகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாசகத்தை பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய அந்த பயணத்தினுடைய இறுதி நாட்களை நம்ம நெருங்கி கொண்டிருக்கிறோம். இறுதி நாட்களில் எவ்வளவு ஒரு சிக்கல் ஒரு மனிதனுக்கு ஏற்பட முடியும். இயேசுவுக்கு ஏற்படுகிற இந்த துன்பங்கள், தடைகள், சோதனைகள், புறக்கணிப்பு, அவமானம், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், அவமானங்கள்லாம் எவ்வளவு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்கிற இத்தனை அவமானங்கள் இந்த ஒரு வாரமாக நம்ம பார்க்கிறோம். பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை வெறுக்கிறார்கள். எப்படியாவது அவரை சூழ்ச்சி செய்து அவரை கவிழ்த்து விட வேண்டும், அவரை அவமானத்திற்கு உள்ளாக்கி விட வேண்டும் அப்படி என்று துடித்த அவர்கள் கடைசியில் அவரை கொன்று போட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஒரு சிலர் மீது நமக்கு கோபம் ஏற்படலாம், அல்லது வெறுப்பு ஏற்படலாம், அல்லது அவர்களுடைய எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு ஏற்றவை போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை ஜெயிக்கக்கூடாது என்று நினைக்கலாம், அல்லது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று கூட நினைக்கலாம். ஆனால் அவர்கள் வாழவே கூடாது என்று நினைக்கிற அளவுக்கு பல நேரங்களில் நம்முடைய தீய எண்ணங்களினால் பிறரை கொலை செய்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படிப்பட்ட யூதர்களாக வாழ்கிறோமா? சமய தலைவர்களாக வாழ்கிறோமா? அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருக்கிறோமா என்கிற ஆன்ம சோதனையை செய்து கொள்ளத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசுவினுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிற பொழுது எத்துணை துன்பங்கள் வந்தாலும் தந்தையாகிய கடவுள் அவருக்கு என்ன திட்டத்தை வகுத்தாரோ, மானுட குலத்தின் மீட்பிற்காக கொடுக்கப்பட்ட திட்டத்திலிருந்து பிசிறு கூட விலகாமல் அந்த மீட்பு திட்டத்தை நோக்கி எத்தனை அவமானங்கள், எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள், எத்தனை புறக்கணிப்புகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு கல்வாரியை நோக்கி நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயணம் செய்கிறார். நேற்று ஒரு நிமிட மன்னாவில் ஒரு செய்தியை நான் பகிர்ந்திருந்தேன். ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் எக்ஸாம் நல்லா தான் எழுதியிருக்கிறேன், ஆனால் ஃபெயில் ஆகிடுவேன்னு பயமாக இருக்குது ஃபாதர் எனக்கு அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொன்னான். நான் சொன்னேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணா, தோல்விகள் வாழ்க்கையில் இயல்பானது தான். அதை தாண்டி நம்ம போகிற அளவுக்கு மனதை பக்குவப்படுத்தி கொள்ளும். உதாரணத்துக்கு கெட்டுப்போன பால் தான் தயிராகிறது. பாலினுடைய விலை அதிகமா, தயிரினுடைய விலை அதிகமா? தயிருடைய விலை தான் அதிகம். கெட்டுப்போன தயிர் தான் பாலடை கட்டியாக மாறுகிறது, சீஸ் என்று சொல்லுவோம்.
தயிர் விலை அதிகமா, பாலடை கட்டிகள் விலை அதிகமாக பார்த்தோம் என்றால் சீஸ் தான் விலை அதிகம். அதே போல் கெட்டுப்போன திராட்சை பழங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெர்மெண்டேஷன் என்று சொல்லுவார்கள், நொதித்தல் ஆகி கடைசியில் அது ஒயின் அல்லது பழரசமாக மாறுகிறது. திராட்சை பழங்கள் விலை அதிகமா அல்லது அந்த பழரசம் அதிகமா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக ஒயின் என்று சொல்லப்படுகிற பழரசம் தான் விலை அதிகமாக இருக்கும். தன்னுடைய திசை காட்டும் கருவியில் ஏற்பட்ட ஒரு கோளாறின் காரணமாகத்தான் கொலம்பஸ் இந்தியா வர வேண்டியவர் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் அப்படி என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், சோதனைகள், தோல்விகள் எல்லாம் நம்ம தோண்டு போவதற்காக இல்லை, மாறாக வெற்றியினுடைய படிகள். ஏனென்றால் இயேசுவே நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார். எந்த தோல்வியும், எந்த துன்பமும், எந்த சோதனையும், எந்த தடைகளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் கொடுத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து, இறைவன் மீது, மனிதர்கள் மீது அல்ல, இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனுடைய கரம் பிடித்து ஒவ்வொரு நாளையும் அவருடைய பாதுகாப்பில், அவருடைய பராமரிப்பில் நிறைவேற்றிட இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.